சர்ச்சைக்குரிய இரண்டு நபர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு சர்ச்சைக்குள்ளானதாக மாறி இருக்கிறது. இந்த இருவருமே தொடர்ந்து திமுக கூட்டணியை சீண்டி பார்க்கிற வேலையை செய்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு உள்நோக்க கணக்கு இருக்கிறது என்பதை திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளும் உணர்ந்தே இருக்கிறார்கள். இது விஜயினுடைய வருகைக்கு பிறகு கொஞ்சம் கூறுதிட்டப்பட்டதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜய் தான் துவக்கத்துல சொன்னாரு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, நாம கூட இருக்கிறவங்களையும் நாம அதிகாரத்தின் நிழலில் நிற்க வைக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு அவர் பேசிய அந்த துணி இருக்குல்ல, அப்போதே எல்லோருமே சொன்னார்கள். குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அப்போதே தெரியும் இது RSS குரல் தான், RSS குரலாகவே விஜய் வெளிப்படுகிறார் என்பது. ஏன்னா RSS தான் கூட்டணி ஆட்சியை மாநிலங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. அப்பதான் பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் மூலமாக மாநில உரிமைகளை நசுக்க முடியும். காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவிருச்சுன்னு சொன்னார் இல்லையா ராகுல் காந்தி, அதனோடு நான் தொடர்பு படுத்தி பார்க்கிறேன். ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். RSS ஊடுருவிருச்சுன்னு ராகுல் காந்தி தன்னுடைய அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணும்போது சொன்னார். நான் பல நேர்காணல்கள்ல இதை குறிப்பிட்டு பேசி இருக்கிறேன். அப்ப ராகுல் காந்தி சொன்ன குரல் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்ன அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொரு அண்ணன் மாணிக்கம் தாகூரனுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. நீங்க பேசுற அரசியல் தமிழ்நாட்டுல இல்ல, எடுபடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்க ஆசையை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. ஐ வில் டேக் கேர்னு சொன்னதாகத்தான் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து கிடைத்த பதிலை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். காங்கிரஸ் கட்சி, நான் மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கு சாவுமணி அடிக்கிற வேலையாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்கிற ஆக்சிஜன் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுல. அந்த ஆக்சிஜனை உருவிட்டா காங்கிரஸ் டெட்பாடி ஆயிடும்னு நான் சொல்றேன். விஜயோடு சேர்ந்து போய் 70 இடங்கள் பெறுகிறீர்கள் அல்லவா, உங்களுடைய வாக்கு சதவிகிதம் என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம்? விஜய் சொல்லுகிற அளவுக்கு வாக்கு சதவீதம் இல்லைன்னாலும் ஒரு 8% வாக்குகளை பெற முடியும் விஜய் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட, நீங்க அடிஷனலா எத்தனை பெர்சன்டேஜ் காங்கிரஸ் சார்பில் விஜய்க்கு சப்போர்ட்டா பண்ணிடுவீங்க? தமிழ் நியூஸ் நேரலை வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி ரொம்ப விலாவாரியாக அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளது உள்ளபடி பல விஷயங்களை நம்ம எக்ஸ்க்ளூசிவா நம்ம நேயர்களுக்கு நீங்க பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் அண்மையாக கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் பல ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் ராகுல் காந்தி அவர்களை தனிமையில் சந்தித்து பல மணி நேரம் ஆலோசித்தார்கள். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் பிரகடனப்படுத்திய பிறகு இது அப்பட்டமான சலசலப்பு தான். KC வேணுகோபால் அவர்கள் அடுத்த வாரம் சென்னை வர இருக்கிறார். அவர் மறைமுகமாக விஜயை சந்திக்க கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுடைய பட்டியலை விஜயிடம் வழங்க உள்ளார். இப்படின்ற பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணி என்ன சார்? சர்ச்சைக்குரிய இரண்டு நபர்கள் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இந்த சந்திப்பு சர்ச்சைக்குள்ளானதாக மாறி இருக்கிறது. அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் சொன்ன இரு பெயர்களை வைத்து. இந்த இருவருமே தொடர்ந்து திமுக கூட்டணியை சீண்டி பார்க்கிற வேலையை செய்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு உள்நோக்க கணக்கு இருக்கிறது என்பதை திமுகவில் இருக்கிற நிர்வாகிகளும் உணர்ந்தே இருக்கிறார்கள். அதனால்தான் மரியாதைக்குரிய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா அவர்கள் இந்த மாணிக்கம் தாகூர் விவகாரத்துல துவக்கத்திலேயே ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சார். அவர் சொன்னாரு, இது RSS குரல் போல வெளிப்படுகிறதுன்னு சொன்னார். அதற்கு மாணிக்கம் தாகூருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நாங்க 2ல 1 பார்த்துருவோம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்லாம் அவர் பேசினாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற துவக்க புள்ளி எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு குரல் இப்போது திடீரென வெளிப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இது முழுக்க முழுக்க RSS அஜெண்டா தான் சார். நீங்க அண்ணாவினுடைய உயிர் கொள்கைகளில் ஒன்று மாநில சுயாட்சி. அண்ணா முன்வைத்த கொள்கை என்பதை தாண்டி இன்றைக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, மாநில சுயாட்சி பேச வேண்டும் என்பது, மாநில சுயாட்சியினுடைய சுடரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பது தமிழர்களினுடைய வரலாற்று கடமைங்கிற நிலைக்கு தமிழ்நாடு சேர்ந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது ஒரு கொள்கை முழக்கமாகவே மாறி போயிடுச்சு. நீங்க ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாட்டு தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அது தமிழ்நாட்டில்
ஃபெயிலியர் மாடலாகத்தான் வெளிப்பட்டிருக்கு. 2006 கலைஞர் மைனாரிட்டி திமுக அரசை அமைச்சார்னு ஜெயலலிதா அம்மையார் மூச்சுக்கு 300 தடவை விமர்சித்தார். ஆனாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தரவில்லை கலைஞர். மைனாரிட்டி அரசு தான், அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை தான். பாட்டாளி மக்கள் கட்சி உடன் இருந்தார்கள், காங்கிரஸ் கட்சி உடன் இருந்தது. அதை வைத்துக் கொண்டு அதிகாரத்தினுடைய அமைப்பை அமைத்துக் கொண்டார் கலைஞர். அது கலைஞரினுடைய சாதுரியம். அப்ப கூட அண்ணன் ஈவிகே இளங்கோவன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் குரல் உயர்த்தினாங்க. ஏன்னா ஒன்றியத்துல உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தேவைப்படுகிறது, மாநிலத்தில் தேவையில்லையான்லாம் பேசினாங்க. இதை விட கடுமையான சர்ச்சைகள் எல்லாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வந்தது. அதையெல்லாம் தாண்டி திமுக ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த துவக்க புள்ளி எங்கிருந்து வந்ததுங்கிற செய்தியை சொல்லணும் இல்லையா? இது விஜயினுடைய வருகைக்கு பிறகு கொஞ்சம் கூறுதீட்டப்பட்டதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா விஜய் தான் துவக்கத்துல சொன்னாரு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, நாம கூட இருக்கிறவங்களையும் நாம அதிகாரத்தின் நிழலில் நிற்க வைக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு அவர் பேசிய அந்த துணி இருக்குல்ல, அப்போதே எல்லோருமே சொன்னார்கள். குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அப்போதே தெரியும் இது RSS குரல் தான், RSS குரலாகவே விஜய் வெளிப்படுகிறார் என்பது. ஏன்னா RSS தான் கூட்டணி ஆட்சியை மாநிலங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. அப்பதான் பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் மூலமாக மாநில உரிமைகளை நசுக்க முடியும், ஒன்றியத்துக்குள் ஒட்டுமொத்தமான அதிகாரத்தையும் கொண்டு போய் தக்க வைக்க முடியும், இது மாநிலங்களுக்குள் இருக்கிற அதிகார பகிர்வை தடுத்து நிறுத்த முடியும்னு RSS கருதுறாங்க. அதை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக செயல்படுத்துவதற்கு முனைகிறார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிகாரத்தில் பங்கு என்று பேசுறார். இதுல என்ன ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியிருக்குன்னா, எந்த கட்சியும் இதை கண்டுக்கல. நீங்க ரொம்ப குறிப்பா அதிகாரம் தேவை என்று பேசியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அண்ணன் திருமா பேசி இருக்கிறார். அவருடைய குரலும் அத்தகைய குரல் தான். ஆனால் அவர் ஒலித்த குரல் என்பது வேறு, அதனுடைய துணி என்பது வேறு, அதனுடைய காலகட்டம் என்பது வேறு. இப்போது பேசுகிறாரா என்று கேட்டால் இல்லை. ஆனா இப்படி பேசியவர்கள் கூட விஜயினுடைய குரலுக்கு பலம் சேர்க்க வேண்டும்னு நிக்கல. அப்ப அங்கதானே விஜயினுடைய உண்மைத்தன்மை என்னன்னு வெளிப்படுது. அப்ப யார் அதன் பக்கம் போய் நிக்கிறாங்க? இப்ப காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பு போய் நிக்குது. இப்ப நான் இதை எதோட முடிச்சு போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவிருச்சுன்னு சொன்னார் இல்லையா ராகுல் காந்தி, அதனோடு நான் தொடர்பு படுத்தி பாக்குறேன். ராகுல் காந்தியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். RSS ஊடுருவிருச்சுன்னு ராகுல் காந்தி தன்னுடைய அகில இந்திய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணும்போது சொன்னார். நான் பல நேர்காணல்கள்ல இதை குறிப்பிட்டு பேசி இருக்கிறேன். அப்ப ராகுல் காந்தி சொன்ன குரல் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்ன அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னொரு அண்ணன் மாணிக்கம் தாகூரனுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. இப்ப 70 இடங்கள் கொடுத்துட்டாங்க, தாராளமா கொடுக்கட்டும். இப்ப இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் KC வேணுகோபால் மறைமுகமாக சந்திக்கணும்? ஏன் இருட்டறையில் சந்திக்கணும்? அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லையா? ஆல் இண்டியா பாலிடிக்ஸ கையில வச்சிருக்கக்கூடிய கட்சி இல்லையா காங்கிரஸ்? வெளிப்படையாகவே போய் சந்திச்சிட வேண்டியதானே, சொல்லிட்டு போயே சந்திக்க வேண்டியதானே. அதிகாரத்தில் பங்குதாரன்னு சொல்லுது அந்த கட்சி, அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் நாங்கள் அதிகாரத்தின் நிழலில் இருக்க முடியும் என்று நாங்க நம்புறோம், கூடுதலான இடம் கிடைக்கும் நாங்க நம்புறோம், அதனால நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம், சொல்லுங்க. இல்லை என்று சொன்னா பிரேமலதா விஜயகாந்த் மாதிரியாவது நீங்க உங்க குரலை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றேன் நான். எங்களுக்கு வெற்றி தான் இலக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? எங்களுடைய கொள்கை என்னன்னு கேக்குறாங்க. வெற்றி தான் எங்க கொள்கைன்னாங்க இல்லையா? காங்கிரஸை டிக்ளேர் பண்ணிடுவோம், டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. என்ன டிக்ளேர் பண்ணணும்? எங்களுக்கு கூட்டணியில அதிக இடங்களும் அதிகாரத்தில் பங்கும் தான் கொள்கை, அதை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களோட நாங்க போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டா பிரச்சனையே முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க ஒரு பக்கம் என்ன செய்றீங்கன்னா, திமுக ஏன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கல, திமுக ஏன் இன்னும் குழு அமைக்கல, திமுக ஏன் இன்னும் தேர்தலுக்கான பணியை துவங்கலன்னு திமுக மீது குற்றங்களை சுமத்தி கொண்டே போறீங்க. திமுக 2.5 ஆண்டு காலமாக தேர்தல் பணியை செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். எப்ப அந்த BLA 2 போட்டு அவங்களுக்கான கான்பரன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்களோ அப்போதிலிருந்தே தேர்தல் பணி துவங்கிருச்சு சார். திமுகல SIR முழுமையாக எதிர்கொண்டது திமுக தான். அது மட்டும் இல்ல, திமுகவுக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு, திமுகவுக்கு அடிப்படை தேர்தல் பணிகள் தெரியும், அவர்கள் எந்த நேரத்தில் எப்போது தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுத் தேர்ந்திருக்கிறார்கள். உங்களை மாதிரி பூஷ்வாக்கள் அல்ல அவர்கள். அப்ப நீங்க தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய கண்ணியம் சிதைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு லெகசி இருக்குல்ல சார். காங்கிரஸ் இடதுசாரி சிந்தனையாளர்களினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்க வலதுசாரி சிந்தனையாளர்கள் தலைமை பீடமாக பாஜகவை வச்சிருக்காங்கன்னா நாம காங்கிரஸை தான் உயர்த்தி பிடிக்கணும். காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவுல வலதுசாரி சிந்தனையாளர்களினுடைய எதிர்ப்பை ஒருமுகப்படுத்துகிற கட்டமைப்புன்னு நாம நினைக்கிறோம்ல.
அந்த லெகசி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாஜகவோடு கூட்டணி ஆட்சி வச்சுக்க முடியும்னாலோ நாங்க அதிக இடங்களை பெற்றுக்கொண்டு அதிகாரத்துல பகிர்வை பெற்றுக்கொண்டு பாஜகவோடு கூட கூட்டணி வச்சுக்குவோங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டி தள்ளப்பட்டிருக்குதா என்கிற கேள்வி எழுகிறது. ஒரே ஒரு செய்திதான், காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த கேசி வேணுகோபால் போன்றவர்களுடைய சந்திப்பு நடைபெறுமானார். ஆனா நான் உறுதியாக இப்போதும் நம்புகிறேன், ராகுல் காந்தியினுடைய தலைமை மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி யதார்த்தத்தை புரிந்திருக்கிற காங்கிரஸ் தலைவர். காங்கிரஸை வெற்றி சமவெளிக்கு எடுத்து வரவில்லை என்று சொன்னாலுமே கூட காங்கிரஸை கொள்கை குறையாமல் வழிநடத்த வேண்டும் என்கிற கடமைப்பாடும் உறுதிப்பாடும் இருக்கிற தலைவராக அவர் எப்போதும் வெளிப்படுகிறார். எனவே அந்த நிலையிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன், ராகுல் காந்தி இந்த நிலைக்கு காங்கிரஸ் கட்சியை கொண்டு சேர்த்து விட மாட்டார், இவர்களினுடைய எண்ணங்கள் ஈடேறாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியலையும் தாண்டி என்னுடைய சகோதரர் மாதிரி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி அவ்வளவு தன்னுடைய அந்த தனிப்பட்ட அந்த பாண்டிங்கை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு முதலமைச்சர் சொல்றார். இப்படி திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை கூறக்கூடிய மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரை அழைத்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால், இதன் மூலம் ராகுல் காந்தி அவர்கள் திரு மு க ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? வெளிப்படை தன்மை இல்லாத இப்படிப்பட்ட ஒரு சலசலப்புக்கு, ஒரு சர்ச்சைக்கும் இடம் கொடுக்கும் விதத்தில் இப்படி ஒரு சந்திப்பு நடக்குதுன்னா திமுக நிச்சயமா எரிச்சல் ஊட்டும் விதமா தானே இருக்கும். அப்ப என்ன மெசேஜ் சொல்ல வருது? இல்ல, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய முகமாக இருக்கிற ராகுல் காந்தி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுவதில் ஒன்றும் தவறு இல்லை. அதிலும் குறிப்பா அண்ணன் மாணிக்கம் தாகூர் எம்பி, ஒரு எம்பிய எதிர்கட்சி தலைவர் சந்தித்து பேசுறார், அவ்வளவுதானே. அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே. அண்ணன் மாணிக்கம் தாகூர் உள்ளுக்குள் பாசிச சிந்தனை கொண்டிருக்கிற பாஜக நபராக இருந்தாலுமே கூட வெளிப்படையாக அவர் கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த நிலையிலிருந்து அவர் சந்திக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி, இன்னொரு செய்தி இருக்கு சார். அதாவது நீங்க வந்து மாநிலத்தில், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் சென்று ஏற்கனவே ஒரு செயற்குழு போன்ற கட்டமைப்பை வச்சிருக்கிற நிர்வாகிகள் போய் சந்திச்சாங்க ராகுல் காந்தி இல்லையா? அது ஒரு மாதத்துக்கு முன்பாக நடந்தது. அந்த சந்திப்புல ஏன் வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் இந்த மாணிக்கம் தாகூரும் கடைசி வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார்கள்? 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் சார் மாணிக்கம் தாகூர். எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3வது முறை வாய்ப்பு பெற்றவர்கள் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சொற்பந்தான் நினைக்கிறேன். இல்ல இருக்காங்களான்னு கூட சொல்ல முடியாது. அண்ணன் திருநாவுக்கரசர் இருந்திருந்தா அதை சொல்லி இருந்திருக்கலாம். அவரும் இல்ல. அம்மையார் ஜோதிமணி 2வது முறைன்னு தான் நினைக்கிறேன். இது 2வது முறையா தான் நினைக்கிறேன். அப்ப இவர் வந்து 3வது முறை இருக்காரு. அப்போ ஒரு சீனியர் நாடாளுமன்றவாதி, காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள். ஏன்னா பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக போனவர். பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக போறாருன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நன்மதிப்பை பெற்றவராகத்தான் இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்டவரை கடைசி வரிசையில உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அங்க போய் வந்த நிர்வாகிகள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க பேசுற அரசியல் தமிழ்நாட்டுல இல்ல, எடுபடாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்க ஆசையை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க, ஐ வில் டேக் கேர்னு சொன்னதாகத்தான் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து கிடைத்த பதிலை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளல. இப்ப ஒரு சந்திப்பு நிகழ்வு, இது ஒரு சர்ச்சைக்குரிய சந்திப்பா மாறிடுச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சியில ஏதாவது சலசலப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பு இருக்காது என்று ராகுலின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக நான் சொல்றேன். ஒருவேளை இல்ல சார், ராகுலையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சார், அதனால இந்த முறை வந்து முடிவெடுக்க போவது உறுதி சார் அப்படின்னா, இது காங்கிரஸ் கட்சி வரலாற்றில் செய்கிற மிகப்பெரிய பிழைகளில் இதுவும் ஒன்றாக அமையும். எப்படி ஈழப்படுகொலையின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக மிக மோசமானதாக மாறியதோ, அதுபோல இந்த நிலைப்பாடு மிக மிக மோசமான நிலைப்பாடாக மாறும். அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்கிற ஆக்சிஜன் யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுல. அந்த ஆக்சிஜனை உருவிட்டா காங்கிரஸ் டெட் பாடி ஆயிடும்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை உணர்ந்து நான் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி தேவை என்கிற அந்த அடிப்படையிலேயே சொல்றேன். காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்ல. நீங்க விஜயோடு சேர்ந்து போய் 70 இடங்கள் பெறுகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய வாக்கு சதவிகிதம் என்ன? காங்கிரஸ் கட்சியை கேட்போம் சார், காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம்? விஜய் சொல்லுகிற அளவுக்கு வாக்கு சதவீதம் இல்லைன்னாலும்
அரசியலில் ஒரு நெடிய பயணத்தில் வந்திருக்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். தேர்தலை பல கட்டங்களாக சந்தித்திருக்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒரு 8% வாக்குகளை பெற முடியும் விஜய் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட, நீங்க அடிஷனலா எத்தனை பெர்சன்டேஜ் காங்கிரஸ் சார்பில் விஜய்க்கு சப்போர்ட்டா பண்ணிடுவீங்க? ஒரு 10% உங்களுக்கு இருக்குமா? விஜயை விட கூடுதல் செல்வாக்கு இருக்குமா? 18% மொத்தமாக இல்லையா? இந்த 18% தமிழ்நாட்டுல என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும்? காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் குறித்த கணக்கு ஏதாவது இருக்கா? ஏதாவது தெரியுமா? காங்கிரஸ் கட்சியில பூத் லெவல் ஏஜென்ட் போட ஆள் கிடையாது. ஏன்னா எல்லாருமே நகர தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள். அவங்க பூத் வேலை போய் பார்க்க மாட்டாங்க. பூத் வேலை பார்க்கிற கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிற விஜயினுடைய கட்சி பூத் வேலை எப்படி பார்க்கணும்னு தெரியாது. இப்ப இந்த 2 கட்சியும் சேர்ந்து கூட்டணி போட்டா என்ன முடிவு வரும்னு காங்கிரஸ் கட்சியை முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்ப இதுல என்ன சிக்கல்னா, அண்ணன் செல்வ பெருந்தகை மாதிரியான ஆட்கள், கருமாணிக்கம் மாதிரியான ஆட்கள், ராஜேஷ்குமார் மாதிரியான ஆட்கள் மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல மாணிக்கம் தாகூர் ரொம்ப உறுதியா இருக்கார். நாம நாடாளுமன்றத்துக்கு போயிட்டோம் 2029 வரைக்கும் பிரச்சனை இல்ல. இவெல்லாம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்றத்துக்கு போனா என்ன, போலன்னா என்னன்ற மனநிலையில் அவர் இருக்கிறார். அதனால்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை பேசுறாருன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், தமிழ்லயே சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திப்பு என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய மாற்றத்துக்குரிய சந்திப்பா என்று கேட்டால் இல்லை, வழக்கமான சந்திப்பாகத்தான் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை அது மாற்றத்துக்குரிய சந்திப்பாக இருக்குமே ஆனால் காங்கிரஸ் கட்சி, நான் மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸ் கட்சிக்கு சாவுமணி அடிக்கிற வேலையாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதாவது இந்த மாவட்ட தலைவர்களோட அறிமுகம் கூட்டத்துல கூட நடந்து முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள், எப்போது நீங்க அமைப்பீங்க குழுவை, எங்களுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி நாங்க அறிஞ்சாதான் நாங்க களத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு இலகுவா இருக்கும். எங்களுக்கு பழைய அனுபவங்கள்லாம் இருக்கு, கசப்பான அனுபவங்கள் இருக்கு. அதை தவிர்க்க தான் நாங்க 3 மாசம் முன்கூட்டியே நாங்க குழுவெல்லாம் அமைச்சோம். இதை புரிஞ்சுட்டு நீங்க கொஞ்சம் உடனே அங்க அமைங்க அப்படின்னு சொன்னதன் பேர்லாம் 22ஆம் தேதி அறிவிச்சாங்க. இப்ப 22ஆம் தேதி இப்போ ஒருவேளை பெஞ்சில் உட்கார்ந்து இரு தரப்பும் பரஸ்பரமா பேசி ஒரு முடிவு எட்டப்பட்டாலும் கூட இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்திருக்கலாம், நமக்கு கொஞ்சம் கூட தருவாங்களா அப்படிங்கிற மாதிரின்ட்டு. இப்போ ஏற்கனவே ஒரு வார்த்தையும் போட்டுட்டாரு. பீகார்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஃப்ரெண்ட்லி ஃபைட் வந்துச்சு, மகாராஷ்டிராவில் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர் குறிப்பிடுறாரு. இதோட அதை இந்த தமிழக தேர்தலையும் ஒப்பிடும் பொழுது அதிலிருந்து காங்கிரஸ் கட்சி பாடம் படிக்கவில்லை. அதே தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டுரும்னு சொல்லி தூக்கி சுமக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் ஒரு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறாங்க. அப்படின்னா மாண்பு முதலமைச்சர் எப்படி பார்ப்பாரு? இந்த பேட்டியை எப்படி பார்ப்பாரு? காங்கிரஸ் கட்சி எப்படி பார்ப்பாரு? முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிற மாண்பை பெற்றிருக்கிற தலைவராக எப்போதுமே வெளிப்பட்டிருக்கிறார். இனியும் அப்படித்தான் அவர் வெளிப்படுவார். நீங்க முதலமைச்சரிடத்துல கசக்கி பிழிகிற அந்த எண்ணப்பாடு எப்போதுமே இருந்ததில்லை. குறிப்பாக கூட்டணி கட்சிகளை மட்டுப்படுத்திடணும்னு அவர் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. நம்முடைய வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதை விட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வெற்றியும் முக்கியம்னு கருதுகிற ஒரு தலைவராக அவர் வெளிப்படுறார். அதனாலதான் எலெக்ஷன் கேம்பெயின்ல சேலஞ்ச் பண்ண வைகோவினுடைய மகனை வெற்றி பெற வைக்கணும்னு உத்தரவு போட்டார் அமைச்சர் பெருமக்களுக்கு. அப்பனா பாத்துக்கங்க அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி. அண்ணாமலை போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். பொது உடைமை இயக்கம் எதிர்த்து நிற்குமே ஆனால் அண்ணாமலையினுடைய சக்கர வியூகத்தில் பொது உடைமை இயக்கத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கிற அக்கறையும் பொறுப்புணர்வும் அவருக்கு இருந்ததுனாலதான் 2019 தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற திண்டுக்கல் தொகுதியை பொது உடைமை இயக்கத்துக்கு கொடுத்து விட்டு நேரடியாக நாங்க கோயம்புத்தூர்ல களத்துக்கு வரணும்னு வந்தார். அப்ப எவ்வளவு கன்சர்ன் இருந்திருக்கும் அவருக்கு கூட்டணி கட்சியினுடைய வெற்றியின் மீது. அதனால முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதாக பொருட்படுத்த மாட்டார், தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார். அந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தால் தான் அவரை முழுமையாக உணர்ந்த அண்ணன் செல்வ பெருந்தகையை அவரை கீறி பார்க்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே குழு அமைச்சிட்டோம், நீங்க ஏன் இன்னும் எதுவுமே செய்யாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அடிப்படையாக அண்ணன் செல்வ பெருந்தகை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்றும் நேற்றைக்கு அரசியலுக்கு வந்தவர் அல்ல. இன்னும் நான் குறிப்பாக சொல்கிறேன், அண்ணன் செல்வ பெருந்தகை இப்படி பேசியது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா மாணிக்கம் தாகூர் ஒரு பூஷ்வா மனநிலையில் இருக்கிற அரசியல்வாதி, அவர் மேட்டுக்குடி அரசியல்வாதி.
அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கதறி சொக்காய் கசங்காமல் அரசியல் செய்கிற அரசியல்வாதி. ஆனால் நீங்கள் விளிம்பு நிலை மக்களில் இருந்து வந்தவர் இல்லையா? பல பயணங்களை அரசியல் ரீதியாக மேற்கொண்டவர் இல்லையா? ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்தவர் இல்லையா? உங்களுக்கு தேர்தல் பெயின் என்னன்றது தெரியும். அரசியலில் தேர்தல் காலத்து வழி என்ன என்பதை உணர்ந்தவர் அண்ணன் செல்வ பெருந்தகை. அண்ணன் செல்வ பெருந்தகை இப்படி பேசி இருக்க கூடாது. 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க குழு அமைச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேலைன்னா, குழுவை அமைத்து திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டும்தான் வேலை. அதை தாண்டி தேர்தல்ல வேலை இருக்கா உங்களுக்கு? அதிகபட்சமா அடுத்த கட்ட வேலை உங்களுக்கு என்ன வரும்னா, கேண்டிடேட் செலக்ஷன்ல வரும். இந்த 2 தானே சார் உங்களுக்கு வேலை. ஆனா திமுகவுக்கு அப்படி அல்ல. தேர்தல் அறிக்கை தயாரிக்க வேண்டும். தேர்தலுக்கான உட்கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். தேர்தலை எதிர்கொள்வதற்கு அந்த உட்கட்டமைப்பை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேர்தலுக்கு உண்டான அடிப்படை பணிகளை மாவட்ட கழகத்திலிருந்து கிளை கழகம் வரைக்கும் பார்க்க வேண்டும். நீங்க கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணி போயிருவீங்க. அந்த கேண்டிடேட்டை தன் தோள் மீது உட்கார வைத்துக் கொண்டு ஓடுகிற கட்டமைப்பை யார் வைத்திருக்கிறாங்கன்னா திமுக தான் வச்சிருக்கிறாங்க. விளவங்கோடுல கேண்டிடேட் போட்டுருவீங்க, தாராகை கட்பட்டுன்னு அறிவிச்சிருவீங்க. விளவங்கோட்டுல தேர்தல் வேலை யாரு செய்வா? திமுகவினுடைய நகர செயலாளர் போய் செய்யணும் சார். வேளச்சேரியில அறிவிச்சிருவீங்க ஹசன் மௌலானான்னு கேண்டிடேட்ட. வேளச்சேரி பகுதி செயலாளர் அங்க போய் நிக்கணும். உங்களுக்கு கட்டமைப்பு இருக்கா? நீங்க போய் தேர்தல் வேலை பார்ப்பீங்களா? அப்போ திமுக அதற்குண்டான பணிகளில் முழுமையாக ஈடுபடுகிறது. நான் ஒரே ஒரு கேள்வி அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு உரிமையோடு கேட்கிறேன். நான் மரியாதையாக நேசிக்கிற அண்ணன்களில் ஒருவர். நான் உரிமையோடு கேட்கிறேன். அண்ணன் எஸ்ஐஆர் வந்துச்சு இல்லைன்னு பீகார உதாரணமா காட்டுறீங்க இல்லைன்னு, ஃப்ரெண்ட்லி ஃபைட் வந்துருச்சுன்னு. அதே பீகாரை நான் அண்ணனுக்கு உதாரணமா காட்டுறேன். எத்தனை லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்களிக்கிற உரிமையை இழந்தார்கள் எஸ்ஐஆர்ல? அந்த அவேர்னஸ் அண்ணனுக்கு இருந்துச்சு இல்ல? அண்ணன் தானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவர். அண்ணன் இங்க தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண எஸ்ஐஆருக்கு காங்கிரஸ் கட்சியை எந்த வகையில் களத்துல இறங்கி வாக்காளனுடைய வாக்குகளை உறுதி செய்து கொடுக்கணும்னு காங்கிரஸ் கட்சிக்கு உத்தரவு போட்டீங்க? சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன வேலை எஸ்ஐஆர்ல செஞ்சீங்க? ஏதாவது ஒரு மாவட்ட கமிட்டி, ஒரு வட்டார காங்கிரஸ் கமிட்டி எஸ்ஐஆருக்கு களத்துல இறங்கி பணியாற்றிய செய்தி எங்காவது உண்டா? கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு? களத்துல வேலை செஞ்சது யாரு? திமுகவினுடைய வார்டு செயலாளரும், வட்ட செயலாளரும், பகுதி செயலாளரும், கிளை செயலாளரும். அப்ப திமுகவுக்கு தானே தேர்தல் வேலை, உங்களுக்கு தேர்தல் வேலை இல்லைல்ல. நீங்க 3 மாசம் இல்லைன்னு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்பவே குழு போட்டுருங்க. தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க வாங்க போற தொகுதிக்கு பேச்சுவார்த்தை மட்டும் தானே அந்த குழு செய்ய போகுது. அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டியது திமுக சார். அந்த வேலையை திமுக செவ்வனே செய்து. இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு அண்ணன் கிட்ட உரிமையோடு கேட்பதற்கு. எத்தனை தொகுதிகள் என்று நாங்கள் தெரிந்து கொண்டால்தான் எங்களுடைய தேர்தல் வேலையை செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய சுயநல கணக்கு. இப்ப திமுக இதை சொன்னிச்சுன்னா, நாங்கள் எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறோம் என்று எங்களுக்கு தெரிந்தால்தான் நாங்கள் தேர்தல் வேலை செய்ய முடியும்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் நிக்க போற இடத்துல மட்டும்தான் நாங்க தேர்தல் வேலை செய்ய போறோம், மத்த இடங்கள்ல நாங்க தேர்தல் வேலை செய்ய மாட்டோம். இதுக்கு பேரு கூட்டணியான்னு கேட்கிறேன். இது முதுகலை குத்துற வேலை இல்லையா? எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அணுகுமுறை. அண்ணன் செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லலாமா? உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய கருத்து. காங்கிரஸ் சுயநலவாதிகளினுடைய கூடாரமாக மாறிவிட்டதோ என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுகிறது. திமுக வேண்டுமானால் வாஞ்சியோடு இதையெல்லாம் அரவணைத்துக் கொள்ளலாம். ஆனா திமுகவினுடைய நிர்வாகிகள் இதை எப்படி அணுகுவாங்க? ஒரு வெறுப்புணர்வு வந்துடாதா? திமுகவை ஆதரிக்கிற இடத்தில் இருக்கிற எனக்கே இவ்வளவு கோபம் வருது. என்ன சார் இவ்வளவு சுயநலமா இருக்காங்க? தேர்தல் வேற ஆரம்பிக்கணும், தொகுதி தெரிஞ்சாதான் ஆரம்பிக்க முடியுங்கிறாங்க. அப்ப மத்த இடங்கள்ல வேலை செய்ய மாட்டீங்களா நீங்கிற கேள்வி எனக்கு இருக்குல்ல. இது திமுக காரங்க ஏண்டா நாங்க உங்களை தூக்கி சுமந்து உங்களை வெற்றி பெற வைப்போம். தேர்தல் வேலையை நீ போட்டியிடுற இடத்துல மட்டும்தான் பார்ப்ப. நாங்க போட்டியிடுற இடத்துல நீ தேர்தல் வேலை பார்க்க மாட்டேன்னா உனக்கு ஏன் நான் போட்டியிடுற இடத்துல வேலை பார்க்கணுங்கிற மனநல திமுக தொண்டன்ட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி சார் இந்த தேர்தலை எதிர்கொள்வீங்க? எப்படி எதிர்கொள்வீங்க இந்த தேர்தலை? இந்த வழியை உணர்ந்து பேச வேண்டும் என்று நான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு சொல்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்திருக்கிற தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன். எனவே அண்ணன் இது போன்ற கருத்துக்களை தெரியும். மாணிக்கம் தாகூர் தெரிவிச்சது எனக்கு வருத்தம் இல்லை சார். நான் மீண்டும் சொல்கிறேன், அது பூஷ்வா, அது அப்படித்தான் பேசும். ஆனா நீங்க விளிம்பு நிலை மக்களில் இருப்பவர், என்னோடு பக்கத்தில் நின்று என் வழியை உணர்பவர். நீங்கள் இப்படி பேசியது தவறு என்று அண்ணனுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.